நம்மளை குறிச்சு பிசாசு பிடிச்சவன் கள்ள ஊழியக்காரன் சின்ன பையன் இவனுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியங்களும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யுங்க, பயப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளுக்கு அஞ்சி கடவுளுக்கு பயந்து நாம ஊழியம் செய்யணும். மோடியோ பிஜேபியோ கிறிஸ்தவத்துக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கோ நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க நினைச்சா இந்த சரீரத்தை 4 அடி அடிக்கலாம், இந்த சரீரத்துல 4 கத்தியை குத்தி வச்சலாம், கிழிக்கலாம். சரீரத்தை தான் செய்ய முடியும், அவங்களால காயப்படுத்த முடியும், சரீரத்தை தான் செய்ய முடியும், ஒடுக்க முடியும். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை கொல்ல ஒருவனால முடியாது. ஒருவரால் முடியும். யார் அவர்னா இயேசு கிறிஸ்து. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நாம் பயப்பட வேண்டும். அப்ப பரலோகத்திலே என்ன செய்யணும், பரலோகத்திலே ஆத்மாவையும் சரீரத்தையும் நித்தியமாக வாழ வைப்பார். அதனால நாம் இப்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர்